ஹாய், வெல்கம் டு வேர்ல்ட் ஆஃப் சாண்டி. இந்த சேனல் எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு நான் இன்ட்ரோலயே சொல்லியிருப்பேன். ஆனா இந்த சேனல் எதுக்காகன்னு பாத்தீங்கன்னா, இப்போ நம்ம ஒரு சேனல் ஓபன் பண்றோம்னா என்னை பத்தி வந்து நான் உங்களுக்கு சொல்லணும் இல்லையா? அப்பதானே உங்களுக்கு என்னை பத்தி தெரியும். சோ அதுக்காக தான் இந்த இன்ட்ரோ கொடுக்கறது. சோ எதுக்காகனா வந்து ஆஹ் நான் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன். ரொம்ப ரொம்ப வந்து ரொம்ப வந்து வேதனையா இருந்திருக்கேன். ரொம்ப டிப்ரெஷன் ஆயிருக்கேன். அது இல்லாம வந்து நிறைய என்னோட காசு நான் இழந்திருக்கேன். இதெல்லாம் எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதெல்லாம் காரணம் வந்து ஒருத்தர் இருக்காங்க. அது யாருன்னு பாத்தீங்கன்னா, அது வேற யாரும் இல்ல, நான் தான். ஏன் அப்படி சொல்றேன்னா, இந்த வந்து நம்மளுக்கு வந்து குண்டா இருக்கிறது வந்து எப்படின்னா, இது வந்து சின்ன வயசுல இருந்தே நான் வந்து ஏஜ் அட்டன் பண்ணேன். அதுக்கப்புறமாவே வந்து நான் குண்டா தான் இருக்கேனே. அதுக்காக வந்து நிறைய நான் எக்ஸசைஸ் பண்ணியிருக்கேன். நிறைய ஹோம் ரெமடிஸ், நிறைய ஜிம்மு, ஒர்க் அவுட்ஸ் அதெல்லாம் நிறைய பண்ணியிருக்கேன். ஆனா நமக்கு வெயிட் லாஸ் ஆகல. அது நம்ம என்ன பண்ண முடியும்? எதுவும் பண்ண முடியாது. ஆனா வந்து நம்மள என்ன சொல்றாங்க, குண்டா இருக்க, அப்புறமேட்டுக்கா வந்து நம்ம நிறைய பேர்லாம் கூட இருக்கு. என்ன மாதிரி நீங்களும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருப்பீங்கன்னு பாக்குறேன், நினைக்கிறேன். சோ நம்ம நிறைய பேர்லாம் இருக்கு, குண்டு, யானை. நம்ம வீட்டுல இருக்கலாம் நம்ம சொல்லுவாங்க அந்த மாதிரிதான். சோ நம்மளும் வந்து வைராகியத்தோட வந்து நம்மள ஒல்லி ஆகணும் அப்படின்னு நம்மளும் நினைப்போம். நினைச்சு எல்லாம் பண்ணுவோம். ஒரு 10 days பண்ணுவோம், அதுக்கு நம்மளால பண்ண முடியாது. ஏன்னா நம்மளுமே வந்து ஒரு ஹியூமன் பீயிங் தானே. நம்மளும் வந்து என்னதான் வந்து இந்த வேர்ல்டுல வந்து நம்ம வந்து ஒரு நல்லா படிச்சு நல்ல வேலைக்கு போய் நல்ல சேலரி வாங்கினாலுமே அதை யாரும் பேச மாட்டாங்க. நம்ம வந்து என்னதான் நல்லா இருந்தாலுமே நம்ம வந்து பாடி ஷேமிங்ன்ற ஒண்ணு வந்து நம்ம நாட்டுல வந்து ரொம்ப நிறைய இருக்கு. அது வந்து நிறைய நான் ஃபேஸ் பண்ணிருக்கேன். அது என்ன மாதிரி நீங்களும் ஃபேஸ் பண்ணிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். யாராவே இருந்தாலும் நம்ம எது சொன்னாலுமே வந்து நானுமே நிறைய ட்ரை பண்ணிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து நல்லா படிச்சா நம்மளுக்கு இது மாறிடும், நம்ம நல்ல வேலைக்கு போனா இது வந்து மாறிடும். ஸோ நம்மளுமே வந்து சொசைட்டில வந்து நல்ல கொஞ்சம் ரீச்சா இருக்கும், நல்ல வீடு கட்டியிருக்கோம், நல்லா சம்பாதிக்கிறோம், எப்படி இருந்தாலுமே இந்த பேர் வந்து மாறும்னு பார்த்தோன்னா அது மாறாது. ஸோ அது வந்து நம்ம சொல்றவங்க வந்து சொல்லிக்கிட்டே தான் இருப்பாங்க, நம்ம பேசுறவங்க வந்து பேசிக்கிட்டே தான் இருப்பாங்க. அதை தாண்டி வந்து நிறைய வந்து எப்படி சொல்ற, நிறைய வந்து அசிங்கப்படுத்துறது. நம்ம என்னதான் வந்து அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு நம்ம போனாலுமே நம்ம வந்து அப்படிலாம் விட மாட்டாங்க. சோ அது எனக்கு மட்டும் கிடையாது, அது வந்து எல்லாருமே நீங்க ஃபேஸ் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், நம்ம இருக்க எல்லாருமே. அப்புறம் வந்து உனக்குலாம் யாருமா பொண்ணு மாப்பிள்ளை கொடுப்பா, எப்படி உனக்கு கல்யாணம் ஆகும் அப்படிலாம் வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க. இது வந்து நீங்களும் ஃபேஸ் பண்ணிருப்பீங்க. சோ நீங்களும் என்ன மாதிரி இருக்கீங்க அப்படின்னா வந்து அதை பத்தி நீங்க எதுவும் ஃபீல் பண்ணாதீங்க. சோ நம்மளுமே வந்து இப்போ நீங்க ஒரு ஹியூமன் பீனா இருந்தீங்க அப்படின்னாலே வந்து நம்ம நிறைய நம்மள இப்போ நீ ஒல்லியா இருந்தா ஒல்லியா இருக்க, சாப்பிட்டு குண்டாவு, நல்லா சாப்பிடுன்னு சொல்லுவாங்க. இதே நீ குண்டா இருந்தனா சாப்பிடாம இரு நீ எப்பதான் ஒல்லியாவ அப்படின்னு சொல்லுவாங்க. இதே நீங்க கருப்பா இருந்தீங்கன்னா ரொம்ப கருப்பா இருக்க, இதை போடு அதை போடுன்னு சொல்லுவாங்க. இதே ரொம்ப வெள்ளையா இருந்தா ரொம்ப மாவு மாதிரி இருக்கா அந்த பொண்ணு, நல்லாவே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால வந்து நம்ம எதுவுமே நம்ம சேஞ்ச் பண்ண முடியாது. நம்ம சாட்டிஸ்பேக்ஷனுக்கு நம்ம சேஞ்ச் ஆயிக்கலாம். ஓகே, நான் வந்து ஒரு 8th ஸ்டாண்டர்ட்ல இருந்து நான் வந்து சப்பியா தான் இருக்கேன். சோ இப்போ எனக்கு வந்து 24 ஏஜ் ஆகுது. இப்போ வரைக்குமே வந்து சப்பியா தான் இருக்கேன். சோ நம்ம எதுவும் பண்ண முடியாது. இப்போ வந்து நீ ஒல்லியா இருக்கும் போய் குண்டா பண்ண முடியுமா? பண்ண முடியாது. ஏன்னா அவங்களோட கெப்பாசிட்டி அவ்வளவுதான், நம்மளோட கெப்பாசிட்டி இவ்வளவுதான். நம்மளே எல்லாமே ட்ரை பண்ணலாம். அதுக்கப்புறம் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, நிறைய நான் வந்து காசுலாம் வந்து நிறைய இழந்திருக்கேன்னு சொல்லியிருக்கேன் இல்லையா. அது வந்து ஒரு ஃபேமஸான ஜிம், அந்த பேர் நான் சொல்லக்கூடாது. சோ நான் வந்து அதுல வந்து எனக்கு 3 months வெயிட் லாஸ் பண்ணி காட்டுறேன் அப்படின்னு சொல்லி சும்மா ஜஸ்ட் நான் ஜிம்முக்காக தான் ஜாயின் பண்ணதுல ஒரு 1 year பேக்கேஜ் எடுத்து ஜாயின் பண்ணேன். ஆனா அங்க போனதுக்கு அப்புறமேட்டுக்கா வந்து ஒரு 1 month நாங்க இன்ஃபுளுன்ஸ் பண்ணி, இல்ல நீங்க இது வந்து பர்சனலா எடுத்தாதான் நல்லா இருக்கும், நான் வந்து உங்களுக்கு கைட் பண்றேன், சோ நீங்க அதை பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு 3 monthsல வந்து உங்களுக்கு கம்பேக் கொடுக்குறேன், ஒரு 10 kg 20 kg லாஸ் பண்ணி காட்டுறேன் அப்படி இப்படின்னு சொல்லி நம்ம எவ்வளவுதான் வந்து நம்ம அடுத்தவங்களுக்கு வந்து நம்ம வந்து எவ்வளவுதான் நம்ம எஜுகேட் பண்ணாலும் நம்மள ஒருத்தவங்க மண்டையை கழுவும் போது நம்ம எதுவும் பண்ண முடியாது. சரி ஓகே, பே பண்ணி தான் பாக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து 10,000 20,000 கிடையாது, அரௌண்ட் ஒரு 55,000 கிட்ட நான் பே பண்ணிருக்காங்க. ஸோ பே பண்ணி அப்பயே எல்லாம் சொன்னாங்க, சஜஷன் கேட்கும் போது வேணாம் பண்ணாத, அதை நீ வந்து கோல்ட்ல இன்வெஸ்ட் பண்ணு, இல்ல வேற ஏதாவது இன்வெஸ்ட் பண்ணு அப்படின்னு சொன்னாங்க. ஆனா நான் வந்து இல்ல, நான் இது ஜஸ்ட் ஒரு ட்ரை பண்ணி பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நானும் பே பண்ணி அதில் ஜாயின் பண்ணேன். ஜாயின் பண்ணி ஒரு 10 to 12 kg நான் லாஸ் பண்ணேன், இல்லைன்னா சொல்லல, பண்ணேன். ஆனா என்னன்னா அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா லாஸ்ட்ல வந்து ஒரு 6 months 7 months நான் போயிருக்கேன். அதுக்கப்புறம் என்ன சொன்னாங்கன்னா, நீ தான் டயட் ஒழுங்கா இல்ல,
ஸோ நீ வந்து டயட் சரியா இல்ல, நீ சரியா டயட் இருக்க மாட்ற. ஆனா எல்லாமே டயட்டா நான் கரெக்டா தான் இருந்தேன். ஆனா அவங்க வந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா லாஸ்ட் டைம் டயட் சரியா இல்ல, அதனால வெயிட் லாஸ் ஆகல அப்படின்னு அவங்க எனக்கு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் எனக்கு அங்க போகவும் பிடிக்கல. அதுக்கப்புறம் என்னோட மேரேஜ் வந்துருச்சு. சரி ஓகே அப்படின்னு நான் கொஞ்சம் தள்ளி இருந்துட்டேன். ஆனா நான் முன்னாடி அதான் ஒரு 3 இயர்ஸ் பேக் வந்து நான் ஒரு ஜிம் ஜாயின் பண்ணிருந்தேன். அந்த ஜிம்ல வந்து ஜஸ்ட் வந்து ஒரு கம்மி அமௌண்ட் தான், அது ஆவரேஜ் அமௌண்ட் ஒரு 2500 கிட்ட நான் வந்து அது பே பண்ணி அது அங்க போனதுக்கு அப்புறம் அவங்க வந்து இண்டிவிஜுவல் பர்சனல் ட்ரெயினர் அப்படிலாம் அவங்க சொல்லவே இல்லை. அவங்க வந்து சூப்பரா எனக்கு வந்து எஜுகேட் பண்ணாங்க. என்ன மட்டும் இல்ல, நிறைய பேர் அவங்க ஒரு மார்னிங் கிளாஸ் மாதிரி வச்சு அதுல ஒரு 1 ஹவருக்கு அவங்க காமனா ஒரு ஒர்க் அவுட் கொடுத்து ஒரு 3 to 4 monthsக்கு நான் பண்ணாங்க. அங்க பண்ணி நான் ஒரு 6 kg கிட்ட லாஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா அது கொஞ்சம் டிஸ்டன்ஸ் எனக்கு அதிகம். நான் இங்க இருந்து பஸ் ஏறி அங்க போய் இறங்கி மறுபடியும் நான் ஜிம் முடிச்சுட்டு மறுபடியும் பஸ் பிடிச்சி நான் வீட்டுக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் நான் ரெடி ஆகி திரும்பி நான் ஆஃபீஸ் போகணும். ஸோ அது வந்து ரொம்ப பெரிய ப்ராசஸ். அதுக்கப்புறம் எங்களுக்கு கைட் பண்ண அந்த கோச் வேற வந்து அவங்க நேட்டிவ் போயிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க சரியா வந்து அவங்க யாரும் அவங்க கோச்சிங் கொடுக்கல. அது மாதிரி இதுதான் நான் வந்து நின்றுட்டேன் அந்த வீட்டு. சரி நின்றுட்டு நம்ம வீட்லயே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் நிறைய ட்ரை பண்ணியிருக்கேன். எல்லாருமே சொல்லுங்க, யூடியூப் ஓபன் பண்ணோம்னா வந்து நீங்க இதை கலந்து குடிங்க, உங்களுக்கு இது வெயிட் லாஸ் ஆகும், இது பண்ணுங்க உங்களுக்கு வெயிட் லாஸ் ஆகும் நிறைய சொல்லியிருக்காங்க. அது எல்லாமே நானும் பண்ணிருக்கேன். பண்ணி ஒரு வருஷம் கிட்ட வந்து இந்த ஜீரா தண்ணி அதெல்லாம் நானும் குடிச்சிருக்கேன். ஆனா எதுவும் வேலைக்கு ஆக மாட்டேங்குது. நம்ம என்ன பண்றது, நீங்களும் என்ன மாதிரி இருப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் எதுக்காக நான் வந்து கொஞ்சம் நிறைய வளவலன்னு பேசியிருப்பேன். ஸோ நீங்க அதெல்லாம் வந்து மைண்ட்ல எடுத்துக்காதீங்க. இப்போ இந்த வீடியோ எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம வந்து டெய்லி நம்ம என்ன பண்றோம், நம்ம வந்து ஜிம் போகாம இதுக்கப்புறமும் ஜிம் போய் நம்ம வந்து அந்த மணியை லாஸ் பண்ண விரும்பல. ஸோ ஜிம்மே போக கூடாது. இதுக்கப்புறம் ஜிம் போகாம நம்ம வந்து எப்படிலாம் வெயிட் லாஸ் பண்ண போறோம். ஏன்னா இப்போ உங்களுக்கே தெரியும் மேரேஜ் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் நல்லா கேட்பாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்காக வந்து நம்ம ஜிம்மே போகாம நம்ம வீட்டுல இருந்தபடியே நம்ம வந்து எப்படிலாம் வெயிட் லாஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இதுக்கப்புறம் கண்டினியூஸா இந்த வீடியோ நமக்கு வரும். ஸோ நீங்க எனக்கு கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுங்க. என்ன மாதிரி நீங்களும் இருந்தீங்க அப்படின்னா நீங்க என் கூட வாங்க, ஜாயின் பண்ணி நம்ம எல்லாருமே ஒன்னா பண்ணலாம். ஸோ நீங்க வந்து இதை பார்த்துட்டு நிறைய பேட் கமெண்ட்ஸ் யாரும் போடாதீங்க. ஏன்னா அந்த வலி வந்து அவங்கவுங்களுக்கு இருந்தா மட்டும் தான் தெரியும். ஸோ வந்து நீங்க வந்து கேட்கலாம், நீங்க இங்க போனீங்களே அங்க போனீங்களே அதை வச்சு நீங்க இன்னும் குறைச்சிருக்கலாம்ல, ஏன்னா நீங்க இப்படிதான் அப்பத்துல இருந்து இருந்திருக்கீங்க அப்படின்னா நீங்க சொல்லலாம். சொல்லும் போது வந்து எல்லாமே ஈஸியா தான் இருக்கும், அதை பண்ணும் போது தான் ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஸோ அதனால வந்து இந்த வீடியோவோட கன்க்ளூஷன் என்னன்னா, நம்ம வந்து அதான் டெய்லியும் வந்து நம்ம என்னெல்லாம் பண்ண போறோம்ன்றத வந்து அப்லோட் பண்ணலான்னு இருக்கோம். இது வந்து ரொம்ப நாள் முன்னாடி நான் வந்து பண்ணணும்னு நினைச்சேன். அதுக்கு எனக்கு சரியா ஒரு டைம் வந்து அமையல. ஸோ இதுக்கப்புறமா நம்ம தள்ளி போட வேண்டாம், நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா என்ன மாதிரியே வந்து நீங்களும் நிறைய பேர் கஷ்டப்பட்டுட்டு இருப்பீங்க. அதை வந்து யாரும் நம்ம சொல்லவும் முடியாது. சொன்னா திரும்பி நம்மளை கலாய்ப்பாங்களோ, நம்மளை வந்து கிண்டல் பண்ணுவாங்களோ. ஏன்னா கூட இருக்க வீட்டுல இருக்கவங்களே வந்து நம்மளுக்கு வந்து பண்ணும் போது வெளியே இருக்கவங்க ஈஸியா நம்ம பண்ணலாம். ஸோ அதனாலதான் என்ன சொல்றேன்னா, நீங்க வந்து அதெல்லாம் மைண்ட் பண்ணிக்காதீங்க. ஸோ எல்லாமே பாசிட்டிவா அமையும். ஸோ நீங்களும் என்னோட கூட வந்து நீங்களும் ஜாயின் பண்ணி நம்ம கண்டிப்பா வெயிட் லாஸ் பண்றோம். ஸோ நீங்களும் எனக்கு கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுங்க. நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பா நம்மளோட வீடியோஸ் தான் உங்களுக்கு டெய்லி வரும். தேங்க்யூ, பாய்.